அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாடு மாநிலம் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டத்தில் நம்ம விவசாய நண்பர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நேர காணொலிக்கு நம்ம விவசாய நண்பர் வெங்கடாச்சலம் சார் மற்றும் சாயில் ரீஜனல் ஆஃபீஸர் முத்துக்குமார் மற்றும் நம்ம நண்பர் அருண் சார் இருக்கிறாரு மற்றும் விவசாய நண்பர் அனைவருக்கும் வணக்கம் சார். உங்களோட முகவரி சொல்லுங்க. நம்ம காரப்படி கட்டுப்பாளையம் போஸ்ட். ஓகே. நம்பியூர் தாலுக்கா. ஓகே. எத்தனை ஏக்கரை பப்பாளி பயிர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம்? இது 1 ஏக்கரா பண்ணிருக்குங்க. எத்தனை செடி போட்டிருக்குதுங்க? 900 செடி போட்டிருக்கோம். ஓகே. எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது பப்பாளியில? ஒரு 4-5 வருஷமா பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இப்போ இந்த பயிருக்கு எத்தனை மாதம்? இது 6 மாசம் ஆச்சு. 6 மாதம் ஆச்சு. இப்போ 6 மாதத்துல இந்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். போன வருஷம் எப்படி இருந்தது? பப்பாளி எப்படி வந்துட்டு இருந்தது? போன வருஷம் பரவாயில்ல. முதல்ல ஆரம்ப ஸ்டேஜ்ல கொஞ்சம் வீக்கா இருந்தது, அப்புறம் டெவலப் ஆயிடுது. ஆனா இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே இப்படி ஆயிடுச்சு. ஓகே. இது காரணம் என்ன புரியுமா? இது வரைக்கும் என்ன ஆலோசனை பண்ணிருக்கீங்க? ஆலோசனைன்னு அந்த பண்ணாரி அம்மன்ல பயோ மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அடிச்சோம். அவ்வளவுதான், மற்றதெல்லாம் ஒன்றும் பண்ணல. எத்தனை வாட்டி அந்த மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கணும்? 2 டைம் கொடுத்துருக்கேன். எப்போ? எத்தனை நாள் முன்னாடி? இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அப்படிங்களா? இப்போ எப்படி இருக்குது தோட்டம்? இப்போ ஒன்றும் அப்படியே தான் இருக்குது, டெவலப் இல்லை. ஓகே. நம்ம மேல் தெளிப்பு இல்லைங்களா? எப்பவுமே சார் அகத்தின் அழகு முகத்தில் பாரும் ஒரு மொழி இல்லைங்களா? அகத்தின் அழகு முகத்தில் பார்க்கலாம் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணிருக்கோம், இது வரைக்கும் பவுடர்ல சுண்ணாம்பு அடிச்சிருக்கிறோம். பவுடர்ல பாண்ட்ஸ் பவுடர் இல்ல என்னென்ன ஜான்சன் பேபி சோப்பு, பேபி பவுடர் மாதிரி என்ன பண்ணிருக்கிறோம், கலர் கோட்டிங். எத்தனை மணி நேரத்துல எத்தனை அவர்ல நிற்கும். வெயில் அடிச்சா வேர்வை வந்தால கீழே இறங்கும். ஆனால் அகத்தில் அந்த அழகு இருந்திருந்தால் பெர்மனண்டா இருக்கும். அந்த வேலையை நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நிக்கிறது இல்லை, அந்த சொல்யூஷன் தீர்வு கிடைக்கிறது இல்லை. நம்ம மைக்ரோபே அக்ரோடெக் நிறுவனத்தின் மூலமாக நம்ம அருண் சார் மூலமாக நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா சார்? அவரு செவ்வாழையில மோக்க வீழ்ட்டு இருந்த செடிக்கு 4 வாட்டி மருந்து அடிச்சு இருந்தாலும் தீர்வு கிடைக்காம இருக்கும்போது நம்ம மைக்ரோபே அக்ரோடெக் பிரைவேட் லிமிடெட் யூடியூப் சேனல் பார்த்து அவர் தோட்டத்துக்கு கூப்பிட்டு அங்கே ஆப்ரேஷனே பண்ணி விட்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுத்த 16வது நாள் ரிசல்ட்ஸ் கிடைச்சதுனால் அவர் என்ன நினைச்சிருக்காரு, நம்ம மூலமாக நம்ம மாதிரி கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு அறிமுகம் பண்ணியிருக்கிறார். இப்போ நாம் என்ன பண்ணோம், மைக்ரோபே அக்ரோடெக் பிரைவேட் லிமிடெட் மூலமாக நம்ம வெங்கடாச்சலம் சார் தோட்டத்துல, அவர் பப்பாளி தோட்டத்துல சாயில் அனலைசிஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா சார்? இதுக்கு என்ன காரணம் என்பதை நம்ம டெஸ்ட் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளல சார். இங்க நைட்ரஜன்ங்கிறது குறைவா இருக்குது, பாஸ்பரஸ்ங்கிறது அதிகமா இருக்குது. மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படி சொல்றோம்ல, மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ல நைட்ரஜன்ங்கிறது குறைவா இருக்குது, பாஸ்பரஸ்ங்கிறது அதிகமா இருக்குது, பொட்டாசியம்ங்கிறது குறைவா இருக்குது இல்லைங்களா? அப்போ என்ன ஆச்சுன்னா இங்கே பாஸ்பரஸ்ங்கிறது அதிகமாக இருக்குதுல்ல, அக்கார்டிங் டு சாயில் அனலைசிஸ் ரிப்போர்ட் படி பாஸ்பரஸ்ங்கிறது அதிகமாக இருக்குது. இதுக்கு அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா நியூட்ரியன்ஸை பிடிச்சி வச்சுக்கும், பாண்ட் பண்ணி வச்சுக்கும், விடுறதில்ல. மைக் நியூட்ரியன்ஸ் எல்லாம் லாக் பண்ணி வச்சுக்கும் போது என்ன குறைவாக தான் காட்டும். இந்த பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வேலை பண்ணும் சார். எல்லாமே பிஹெச்ங்கிறது நல்லா இருக்கும் சார், 6.22 இருக்குது சரிங்களா? ஆனா ஈஸி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படி சொல்றோம், மின்சார கடத்த திறன் 1.62 இருக்குது. இது மிதமான உப்பு. எக்ஸாம்பிள் சொல்றேன் சார், நம்ம நாக்குக்கு மேல ஒரு 100 கிராம் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டோம்னா நம்ம நாக்கு என்ன ஆகுது? உண்மை இல்லையா? சயின்டிபிக்லி ப்ரூவ்டு இல்லைங்களா? நாக்குக்கு மேல 100 கிராம் உப்பு போட வேண்டியது இல்லை, 50 கிராம் உப்பு போட்டாலே ஒரு 5 நிமிஷத்துல நாக்கு வெந்து போகும். ஆனால் நம்ம பூமி உடம்பு உள்ள இருக்கக்கூடிய உணவு மற்றும் தண்ணி எடுத்து சப்போர்ட் பண்ணக்கூடிய வேர் பகுதியில் உப்புத்தன்மை அதிகமாகும் போது என்ன ஆகும்? வெந்து போகும், வேர் வெந்து போகும் இல்லைங்களா? அப்போ நம்ம மண்ணுல இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல மேல தெளிக்கணுமா, மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவ் என்ற கூடிய ஈஸியை சரி பண்ணணுமா? மண்ணுலதான் ஈஸி சரி பண்ணணும். உண்மைதான் சார், கரெக்ட். அப்போ நாம் இந்த தோட்டத்துல பப்பாளி தோட்டத்துல நேர்ல பேசுறது உண்மையான இன்ஃபர்மேஷன் தானே இல்லைங்களா? அதனால இன்னைக்கு ஸ்ப்ரே பண்ணதெல்லாம் கேட்காம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன். ஸ்ப்ரே நல்லா கேட்கும், 100% நல்லா கேட்கும் சார். அந்த ஸ்ப்ரே நல்லா கேட்கணும் என்றால் என்ன நல்லா இருக்கணும்? வேர் நல்லா இருக்கணும்.
பௌதிக தன்மை என்ற கூடிய அதுல அம்மா வேரும் ஜெல்லு வேரும் நல்லா இருக்கணும். அந்த அம்மா வேறு ஜெல்லு வேறு நல்லா இருக்கணும் என்றால் ரசாயன தன்மையில pH சமநிலையில் இருக்கணும், மின்சார கடத்து திறன் சமநிலையில இருக்கணும், இல்லைங்களா? ஆமா. இப்போ இது வேரியேஷன் இருக்கும்போது வேரழுகள் வரும், வெந்து போகும்ல, கிழங்கழுகள் வரும், பப்பாளியில வேரழுகள் வரும். வேறு வந்து வெந்து போயிருச்சுன்னா உணவு தண்ணி போதுமான அளவுக்கு எடுக்கிறது இல்ல. போதுமான அளவுக்கு எடுக்காம இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? தண்ணி வேணுமல்ல, தண்ணி உறிஞ்சி எடுக்கணும்னு என்ன வேணும்? வேறு வேணும். தண்ணி எதுக்காக செயல்படும்? இதுக்கு தேவைப்படும், ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கு, உற்பத்தி வளர்றதுக்கு எல்லாம் வேணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லி ஒளி சேர்க்கை நடக்கிறதுக்குமே தண்ணி வேணும். தண்ணி வேணும். அந்த ஒளி சேர்க்கை நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்ல 3 பொருள் இம்பார்ட்டன்ட். அந்த 3 பொருள் என்ன? 1 சூரிய ஒளி, 2வது கார்பன் டை ஆக்சைடு. ரெண்டுமே இங்க அட்மாஸ்பியர்ல இருக்குது, அப்படியே இழுக்குது. 2 பொருள், சூரிய ஒளி மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. இன்னொரு பொருள் என்ன? தண்ணி. தண்ணி இதன் மூலமாக போகணும், வேர் மூலமாக போகணும். அப்போ வேர் மூலமாக போகக்கூடிய அந்த தண்ணி போக முடியாது. ஏன்? வேரே இல்ல. அப்போ அந்த ஒளி சேர்க்கை நல்லா நடக்குமா? நடக்காது, இல்லைங்களா சார்? ஏன்னா நாங்க சாப்பிட்டேன் சார், நல்லா டைஜஸ்ட் ஆகணும்னா உடம்புக்குள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உற்பத்தி ஆகணும். சாப்பிட்றதே முக்கியமே கிடையாது சார். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து உற்பத்தி ஆகி அதை வந்து டைஜஸ்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உற்பத்தி ஆகல, என்ன ஆகும் சார்? சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாது. அந்த மாதிரியே ஒளி சேர்க்கை நடக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய 3 பொருள்ல சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடு இழுத்துருச்சு, மேலே இழுத்துருச்சு. தண்ணி வந்து வேணும், தண்ணி பற்றாக்குறை, போதுமான அளவுக்கு போகல. அப்ப அந்த ஒளி சேர்க்கை நடக்கல. அந்த ஒளி சேர்க்கை நடக்கும்போது இன்னொரு பொருள்கள் உற்பத்தி ஆகும். அந்த 2 பொருள் என்ன? ஒண்ணு சுகர், இன்னொன்னு ஆக்சிஜன். மூச்சு எடுக்கிறோம்ல சார், என்ன அது? ஆக்சிஜன். ஆக்சிஜன் நமக்கு எதன் மூலமாக வந்தது? நாம் கொடுக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இந்த செடி பயன்படுத்தி அங்கே ஒரு ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனாக மாறி நம்மளுக்கு மறுபடி வரும். அது இயற்கை கொடுத்த வரும், இல்லைங்களா? எப்போதாவது வந்து இந்த செடிக்கு சுகர் கொடுத்துருக்கிறோமா? நான் பல டைப்ல அந்த பழங்கள் மூலமாக அந்த சுகர் சாப்பிட்டு ஏதோ ஒரு மூலமா நம்ம உடம்புக்குள்ள இனிப்பு போகும். ஆனா இந்த செடிக்கு நம்ம இனிப்பு கொடுத்துருக்கிறோமா? அந்த இனிப்பு எங்கே உருவாகணும்? ஒளி சேர்க்கை நடக்கும் போதுதான் அந்த சுக்ரோஸ் வந்து உற்பத்தி ஆகணும். ஒளி சேர்க்கை நடக்கும் போது, இல்லைங்களா? அந்த ஒளி சேர்க்கை நடக்கிறதுக்கு 100% அந்த கிளைமேட் சூட்டபிள் இல்லை. அப்ப எப்படி வந்து சுகர் உற்பத்தி ஆகும்? சுகர் குறைபாடாச்சுல சார், சுகர் குறைபாடாச்சு. நல்லா கார்பன் டை ஆக்சைடு இழுக்கிறது இல்ல, கார்பன் பிக்சேஷன் ஆகுறது இல்ல, சூரிய ஒளி எடுக்கிறது இல்ல. எக்ஸாம்பிளுக்கு சார், சுவாசம் நல்லா நாங்க எடுக்கலையேன்னு என்ன ஆகும்? இல்லைங்களா சார்? மூச்சு திணறு வரும் 100%. அந்த மாதிரி சார், இது நல்ல ஒளி சேர்க்கை நடக்கலையேன்னா நல்ல சுக்ரோஸ் உருவாகிறது இல்ல, இதுக்கு தேவையான தண்ணி போகலையேன்னா வளர்ச்சியும் வர்றதில்ல, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குமா? இருக்காது. அப்போ நம்ம சரி பண்ண வேண்டியது என்ன? இப்போ 4-5 இடத்துல எடுத்தோம்ல சார், மம்டி போட்டு எடுத்தோம்ல, ஏதாவது ஒரு பக்கத்துல மண்புழு கிடைச்சதா? அப்போ உயிரியல் தன்மைங்கிறது வந்து ஃபெயில் இந்த தோட்டத்துல சார். மண்ணில் 3 தன்மைகள் தான் பேஸ்மெண்ட். அந்த 3 தன்மைகளும் நம்ம தோட்டத்துல இருக்கும்போது அந்த உணவு செங்கிலி எப்படி சொல்றோம், அந்த பௌதிக தன்மையிலே அம்மா வேறு ஜெல்லு வேறு நல்லா ஆக்டிவா இருக்கும். அம்மா வேறு ஜெல்லு வேறு நல்லா ஆக்டிவ் இருந்தா நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் எடுக்கும். அந்த உரங்கள் எடுக்கணும்னா pH சமநிலையில் இருக்கணும், மின்சார கடத்து திறன் சமநிலையில் இருக்கணும், ஆர்கானிக் கார்பன் சப்போர்ட் பண்ணணும், இல்லைங்களா? அப்பதான் வந்து உணவு எடுக்கும், நல்ல ஒளி சேர்க்கை நடக்கும், நல்ல மகசூல் கொடுக்கும், பூச்சி விரட்டியாக வேலை செய்யும், இல்லைங்களா? அப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க மெக்கானிசம் நடக்கும் சார் பிளான்ட்ல. இந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து தண்ணி இருக்குது, தண்ணி மோட்டர் மூலமாக வெளியே வரும், மோட்டர் மூலமாக வெளியே வந்ததுக்கு அப்புறம் பைப் மூலமாக தான் வெளியே போகும், இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் தண்ணி இருக்கும், தண்ணிக்குள்ளே ஒரு மோட்டர் விடுறோம், மோட்டர் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இரும்பு பைப்பு, நெக்ஸ்ட் பிவிசி பைப்பு, நெக்ஸ்ட் லேட்டரல் பைப்பு. ஒண்ணுக்கு ஒன்று கனெக்டிவிட்டி இருக்குமா இல்லையா சார்? மண்ணில் இந்த 3 தன்மைகளும் அம்மா பௌதிகத்தன்மை, உயிரியல் தன்மை, ரசாயன தன்மை, இது வந்து உணவு செங்கிலி. இது நல்லா இருக்கும் போதுதான் இங்க இருக்கக்கூடிய வேர் வந்து ஆக்டிவா இருக்கும், உயிரோட இருக்கும், நல்லா உறிஞ்சி சத்து எடுக்கும். எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சார், அந்த உணவு இந்த எல்லா உடம்புக்கு போகும்போது செல் டு செல் கம்யூனிகேஷன் ஆகும். இங்க என்னென்ன நடக்குமோ அது நடக்கும் போதுதான் இங்க வந்து இலையில என்ன ஒளி சேர்க்கை நல்லா நடக்கும். பயோகெமிக்கல்ஸ்ங்கிறது வந்து செடியில ரிலீஸ் ஆகும் சார். அந்த பயோகெமிக்கல்ஸ் தான் இந்த பூச்சி விரட்டி, நோய் விரட்டிக்கு வேலை செய்யும். நடக்காம இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த மண்ணின் 3 தன்மைகள் தான். அதனால் விவசாய நண்பர்களே, இந்த மாதிரி உங்கள் தோட்டத்திலே வந்து இந்த எந்த அது பப்பாயா மொசைக் வைரஸ் ஆகட்டும்,
சரிங்களா. எல்லாமே வந்து இந்த மாதிரி அம்மா வேறு ஜெல்லு வேறு வேரழுகளை வேர் முடிச்சாகட்டும், எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு தேவைப்பட்டால் நம்ம தொடர்பு கொண்டு அதுக்கு தீர்வு வந்து முழுமையாக கொடுக்குறோம் 100%. அதனால வந்து அந்த கூட்டத்தில் முழுமையாக சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் என்னென்ன குறைபாடு இருக்குது என்பதன் பார்த்து சொல்லியிருக்கிறோம். நம்ம இன்ஃபர்மேஷன் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாம் செஞ்சு பார்த்தா தானே தெரியும். ஏன்னா நம்ம இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்ல, ஆமா. ஏன்னா ஒரு லேபுக்கு போக வேண்டியது இல்ல, நம்ம லேண்ட் ஒரு லேப் இல்லைங்களா. இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, நான் சைல்ட் டெஸ்ட் எடுத்து என்னென்ன குறைபாடு என்னென்ன வந்து ரசாயனத்தன்மையில மாறுபாடு பண்ண வேண்டியது இருக்கு வேலை சொன்னோம் இல்லையா. இது பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தெரியுது. முழு காரணம் தெரிஞ்சிருச்சா? முழு காரணம் இப்போ இங்க இந்த செடி இப்படி இருக்கிறது காரணம் என்ன, ஒரு ஸ்ப்ரே கொடுக்கறது மட்டும் போதுமா, இல்ல வந்து எங்க சரி பண்ண வேண்டிய எதைன்ட்டு தெரிஞ்சிருச்சு இப்ப? இப்ப தெரிஞ்சிருது. ஓகே சார். இப்போ நம்ம பேரு சார் ராமசாமி சார். நம்ம ஒரு ½ அன் ஹவர்ல நீங்க வந்திருக்கீங்க சார். உங்களுடைய நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்? நம்மளுக்கு எப்படி காய்ச்சல் வந்தா ரெண்டு மட்டும் ஊசி போட்டு ஒன்று கேட்கல, ரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்து மண் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அது என்னன்னு கண்டுபிடிச்சிடுறீங்க, அவ்வளவுதான். தேங்க்யூ சார். ஆனா முதல் பயிரிடும் முன்னையே பார்த்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் உரச்செலவு குறைச்சிக்கலாம் இல்லைங்களா சார்? இங்க இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி இங்க பாஸ்பரஸ் அதிகமா இருக்குது, ஏன் வளர்ச்சி இல்ல தெரியாதுங்களா எங்களுக்கு. மண்ணுல இருந்தாலும் எடுக்கக்கூடிய திறன் பாத்தீங்கன்னா மணிச்சத்தை போட்டு அதிகமா காய் தான் போடுறோம். கண்டிப்பா சார். தலைச்சத்து போட்ட வைரஸ் வந்து குறைச்சிடுறோம். அதனால தலைச்சத்து கம்மியா நம்ம போட்டுருக்கோம் தெரியுது. அதனால வந்து மண் டெஸ்ட் எடுக்கிறது சிறப்பு. சூப்பர் சார். முத்து சார், நம்ம 1 hour ஆச்சு இந்த தோட்டத்துக்கு வந்து. இதை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சார்? வந்து பயிர்களுக்குங்கிறது வந்து மனிதர்கள் மாதிரியே எல்லா பயிருக்கும் வந்து நோய்களுங்கிறது வந்து பரவுது. மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா உணவே மருந்துன்னு சொல்றோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா உணவு வந்து மருந்தா இல்லாம உணவு வந்து விஷமாயிருச்சு. சேம் செடிக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து முழுமையா சென்றடையாத போது அதுக்கு கிடைக்க வேண்டிய நோய் எதிர்ப்பு திறன்ங்கிறது வந்து ரொம்பவே குறையுது. ஏன் குறையுதுன்னா, சார் சொன்ன மாதிரி மண்ணில் இருக்கக்கூடிய அந்த 3 தன்மைகள், பௌதிகம், உயிரியல் மற்றும் ரசாயனம், இந்த 3 தன்மைகள் இருக்கக்கூடிய மாறுபாடுகள்னாலையும் குறைபாடுனாலையும் மட்டும்தான் விவசாயிகள் கொடுக்கக்கூடிய அதிகப்படியான உரங்களையும் கூட செடினால எடுத்துக்க முடியதில்லை. விவசாயி எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு உரங்கள் வந்து இன்னைக்கு கொடுக்கறதுக்கு விவசாயி ரெடியா இருக்கிறாரு. எவ்வளவு தண்ணி கொடுக்கணுமோ அதையும் கொடுக்கறதுக்கு எந்த குறைபாடுமே வந்து அந்த செடிக்கு விவசாயி வைக்கிறது இல்லை. செடிதான் விவசாயி குறைபாடு வைக்குது. ஏன் குறைபாடு வைக்குதுன்னு பார்க்கும்போது, விவசாயி கொடுக்கக்கூடிய உரங்களை முழுமையா எடுக்கக்கூடிய வேர் பகுதி அது ரொம்ப வளர்ச்சி இல்லாமையுமே போதுமான அளவு ஆரோக்கியம் இல்லாதனாலையுமே வந்து உரங்களை முழுமையா எடுக்கிறது இல்லை. இன்னொரு முக்கியமான காரணம் ரசாயன தன்மையில வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசி மற்றும் கார அமில நிலையான pH, இதுல ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாறுபாடுகளும் குறைபாடுகளும் தான் இப்ப ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்குது. ஏன்னா pH பாத்தீங்கன்னா ஒன்னா அசிட்டிக்கல் இருக்குது, இல்லைன்னா ஆல்கலைன் இருக்குது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து அதிகமா இருந்தாலும் எடுக்கக்கூடிய அளவு வந்து குறைவா இருக்குது. இப்படி விவசாயி தொடர்ந்து அதிகப்படியான உரங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும்போது, செடிகள் எடுக்காம இருக்கும்போது அதிகமா மண்ணுல மீண்டும் உப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து அதிகப்பட்டு அங்க நுண்ணுயிரிகள் அப்படிங்கிற உயிரியல் தன்மைக்கு வாழ இடம் இல்லாம ரொம்ப மேலும் பாதிப்புக்கு உள்ளாகுது. ஏன்னா விவசாயிகள் இனிமேல் பண்ணக்கூடிய விவசாயம்ங்கிறது வந்து ஒரு அறிவார்ந்த அடுத்த சமுதாயத்துக்கு வந்து இந்த விவசாயத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து நம்ம விவசாயிகள் விவசாயம் பண்ணும்போது மட்டும்தான் இனிமேல் இந்த பயிர்ல எந்த பயிர் பண்ணினாலுமே வந்து விவசாயத்துல ஜெயிக்க முடியும். அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல உணவு அப்படிங்கிறது வந்து நம்ம விவசாயிகள் மூலியமா மக்களுக்கு கொடுக்க முடியும். எனவே அனைத்து விவசாயிகளுமே இனிமேல் கண்ணை மூடிட்டு விவசாயம் பண்ணாம இந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நம்ம விவசாயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விவசாயமா, ஒரு லாபகரமான விவசாயமா இனிமேல் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம மைக்ரோபி அக்ரோடெக் நிறுவனத்தின் மூலமாக அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அன்போடு நாங்க வந்து கேட்டுக்கொள்கிறோம். எனவே இந்த மாதிரி விவசாயத்தை இனி விவசாயிகள் வந்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சார் பேருங்க வெங்கடாச்சலம் சார் மூலியமாக வந்து எல்லா பெரிய ஒரு வயசுல ரொம்ப வருஷம் விவசாயம் பண்ணி விவசாயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாரு. அவருக்குமே வந்து இத்தனை நாள் விளைச்சல் நல்லா வந்துட்டு இருந்தது, இன்னைக்கு வரலங்கிற ஒரு 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 விவசாயிக்கு ஒரு அங்கலாப்பு தான். இவ்வளவு நாள் பண்ணியாச்சு, இனிமே விவசாயத்துல வந்து நம்ம என்ன இப்படி ஆயிட்டு இருக்கு, அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி இது கையில கொடுத்துட்டு போறது இந்த மண்ணை அப்படிங்கிற உண்மைதானுங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை ரொம்ப மோசம். ஒரு குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம்ங்கிறது இல்லைங்க. எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து இந்த பூமி தாய் தான். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய உணவு தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம உட்கொள்றோம் இல்லைங்களா? நம்பர் சொல்றீங்க சார். எனவே அனைத்து விவசாயிகளும் வந்து உங்களுடைய பயிர்கள் இருக்கக்கூடிய எந்த வகையான நோய்களா இருந்தாலுமே எங்களை வந்து அணுகும் போது அதுக்கு உண்டான முழுமையான என்ன காரணம் அப்படிங்கிறது முதல் விவசாயி தெரிவிக்கப்படும். மருந்து கொடுக்கறது நெக்ஸ்ட் சொல்றது அப்புறம், முதல் இதுக்கு உண்டான காரணம் தெரியாம எப்படிங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ நோய்க்கான காரணம் தெரிஞ்சுட்டு அதை சரியா செய்யும் போதுதான்
நமக்கு அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். உண்மைங்களாங்க ஐயா? அது உண்மைதான். எந்த விஷயமாகட்டும், விவசாயமாகட்டும், எந்த தொழிலா இருந்தாலுமே பிரச்சனைக்கான காரணம் தெரியாம வேற ஒரு செயல்பாடு நம்ம அங்க பண்ணும்போது அது எதிர்வினையே நமக்கு திருப்பி தான் நம்மளுக்கு வந்துடும். ஆமா அதனால இந்த மாதிரி மண் உடைய பரிசோதனை செய்யும் போது முழுமையான பரிசோதனை செய்யணும். வெறும் வந்து NPK பாக்குறது, pH பாக்குறது, EC பாக்குறது இல்லாம மண்ணில் இருக்கக்கூடிய உயிரியல் தன்மையும் பரிசோதனை பண்ணணும், மண்ணில் இருக்கக்கூடிய பௌதிக தன்மையும் பரிசோதனை பண்ணணும். இந்த 3 தன்மைகளையும் டாக்டர் சாயில் மைக்ரோபி ஆக்ரோடெக் நிறுவனத்தின் மூலமாக மண்ணில் இருக்கக்கூடிய 3 தன்மைகளையும் பரிசோதனை செய்து உங்கள் பயிரில் என்ன பிரச்சனை, உங்கள் மண்ணில் என்ன பிரச்சனை என்பதற்கான முழு தீர்வும் சரி. 5 இடத்துல கவர்மெண்ட் கம்பெனி